Question number 3, external radius and length of a hollow wooden log ன்னு சொல்றாங்க. இந்த hollow wooden log நம்ம வந்து மரம் பார்த்திருப்போம். அதுக்கு சென்டரா வந்து போல் ஆயிட்டு இருக்கும், உள்ள ஹோல்ஸ் இருக்கும். அப்போ உள்ள ஹோல்ஸ் இருக்கும்போது சுற்றி வந்து பார்த்தோம்னா நமக்கு மேலே வந்து அந்த ஃபினிஷிங் மட்டும் இருக்கும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி எடுத்துருக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த மரம் வந்து சென்டராக வந்து நமக்கு போல் ஆயிருக்கும். இதுதான் அதோடைய அவுட்டர் பார்ட். இந்த கிணம் இருக்கும், பட் சென்டரில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஹாலோ வுடன் லாக்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலோ வுடன் லாகுடைய ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரேடியஸ் 16 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ரேடியஸ் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் என்னென்னா வெளியில இருந்து சென்டரில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா அதுதான் வந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ். வெளியிலிருந்து பார்த்தோம்னா சென்டர் கூட பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்லேருந்து அவுட்டர் ரேடியஸ் வெளியில் பார்த்தா அது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது டயக்ராமில் இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ஓகேங்களா, இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸை நம்ம எப்பவுமே பிக் ஆர்னு எடுப்போம், கேபிட்டல் ஆர். இந்த எக்ஸ்டர்னல் ரேடியஸை கொடுத்துட்டாங்க. லென்த் ஆஃப் த ஹாலோ வுடன் லாக், இந்த வுடன் லாகுடைய லென்த்து அதை வந்து 13 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது ரேடியஸ், ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது லென்த். ஏன்னா ரெஸ்பெக்டிவ்லின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு, ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறத டேட்டா ரெண்டாவதுக்குன்னு அர்த்தம். இப்போ ரேடியஸ்ன்னும் போது நம்ம 16 சென்டிமீட்டர் எடுத்தாச்சு. அண்ட் ஹைட் வந்து லென்த், அந்த லென்த்தை தான் கொடுத்துருக்கான், எவ்வளோ லென்த்தில் இருக்குது அப்படின்றத தான் நம்ம ஹைட்டாக எடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த ஹைட்டை வந்து அவன் 13 சென்டிமீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஹைட் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இந்த திக்னஸ், இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, திக்னஸ். இந்த திக்னஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா 4 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு இந்த திக்னஸ் இருக்குங்களா, இங்கே வந்து நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் இந்த பார்ட் மட்டும் நமக்கு 4 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்க பார்ட் மட்டும். ஸோ நான் இப்போ இதிலிருந்து இது வரைக்கும், சென்டர்லேருந்து இது வரைக்கும் நமக்கு 16. இது அவுட்டர் ரேடியஸ். இன்னர் ரேடியஸ்னால் என்ன, இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் தான் இன்னரில் ரேடியஸ். இந்த ஆர் நமக்கு வேணும். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து இதுலேருந்து இது வரைக்கும் 16. அண்ட் இந்த பார்ட் மட்டும், இந்த ஷேட் பண்ணியிருக்க பார்ட் மட்டும் 4 சென்டிமீட்டர். அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா திக்னஸ். இந்த திக்னஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா, இந்த ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரேடியஸ்லேருந்து இந்த திக்னஸை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த ரேடியஸ் வந்து ஃபைண்ட் ஆகும். சரிங்களா, அப்போ ஃபுல்லாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து 16. நான் வந்து ஸ்மால் ஆரை கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து இது வரைக்கும் எனக்கு இந்த ரேடியஸ் வேணும். ஃபுல் பார்ட் நான் பார்க்குறேன் 16 சொல்லியிருக்காங்க. இந்த ஃபுல் பார்ட்லேருந்து இதிலேருந்து இந்த பார்ட், இதை வந்து திக்னஸ் சொல்லியிருக்காங்க, அதை மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த திக்னஸ்ன்றது என்ன 4, அதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஸ்மால் ஆர் வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு 12 சென்டிமீட்டர். அப்போது ஸ்மால் ரேடியஸ் இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆர்ன்றது நமக்கு 12 சென்டிமீட்டர்ஸ். ஸோ நான் இதிலேருந்து நம்ம என்ன டேட்டா இருக்குன்னா, கேபிட்டல் ஆர் அப்படின்றது 16 சென்டிமீட்டர், ஸ்மால் ஆர்ன்றது 12 சென்டிமீட்டர். அண்ட் ஹைட் வந்து நமக்கு அதை தான் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க, லென்த்துன்னு கொடுத்துட்டோம். அந்த ஹைட் வந்து நமக்கு 13 சென்டிமீட்டர். இப்போ எல்லா டேட்டாவும் தெரியும். இப்போ நம்ம ஃபார்முலாவை எழுதணும். சொல்யூஷன் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் இட்ஸ் TSA, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் வந்து நம்ம எழுதணும். ஏன்னா இது ஹாலோ வுடன் லாக், அதனால ஹாலோ சிலிண்டருக்கான டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா TSA ஆஃப் ஹாலோ சிலிண்டர், ஹாலோ சிலிண்டருடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா என்ன, 2π into r plus r into r minus r plus h ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ இவங்க ஃபார்முலா நீங்கள் எப்போ எழுதினாலும் அதுக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆன்சரை நீங்கள் கொண்டு வரும்போது யூனிட்ஸை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ 2 into பையோடைய வேல்யூவுக்கு 22/7 கொடுக்குறோம். இன்டூ ஆர், கேபிட்டல் ஆர் நம்ம அவுட்டர் ரேடியஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ரேடியஸ் 16 ப்ளஸ் ஸ்மால் ஆர்ன்றது நமக்கு 12ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 12 கொடுங்க, சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். அண்டு இங்கே என்ன 16, கேபிட்டல் ஆர் 16 மைனஸ் 12 ப்ளஸ் ஹைட் வந்து நமக்கு 13. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் 22/7 இன்டூ 16யும் 12யும் ஆட் பண்ணுறோம், 8 to 28 இன்டூ 16ல் 12 மைனஸ் பண்ணால் 4, அந்த 4 கூட 13 ஆட் பண்ணால் நமக்கு 17. 7 1s are 7, 7 4s are 28. 2வையும் 22வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 44 இன்டூ 4 7s are 28 2, 4 1s are 4 plus 2 is 68 ஆயிடுச்சு. now 68 நம்ம என்ன பண்ணணும்னா 44ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் 8 4s are 32 3, 6 4s are 24 plus 3 is 27. again நம்ம இந்த 4ஆல் இந்த 68 மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 272ன்ற ஆன்சர் அப்படியே வரும்.
2992. ஸோ நமக்கு டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஹாலோ சிலிண்டர் என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நீங்கள் ஃபைனலி ஆன்சர் கொடுக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் கொஷினுக்கான ஆன்சர்.